ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப்லேருந்து மணி எப்படி ஏர்ன் பண்ணுறோங்கிறத கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த பர்சனல் ஸ்கில்லும் தேவை கிடையாது. உங்களுக்கு ஒரு பேசிக்காக நார்மலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். அதே போல் யூடியூப்லேருந்து நீங்கள் ஒரு நல்ல மணியையும் ஏர்ன் பண்ண முடியும். அதை எப்படி என்னங்கிறத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு யூடியூப்பில் சைன்இன் பண்ணணும். யூடியூப் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணோன்னா உங்களுக்கு யூடியூப் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற நம்ம ஐகான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் இங்கே செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், யூடியூப் செட்டிங்ஸ்னு, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே கிரியேட் எ சேனல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் உங்கள் பேரை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே இருக்கணுன்னாலும் இருக்கலாம். ஏன்னா இதான் உங்கள் சேனலோட நேமு. ஸோ நான் இதை அப்படியே விடுறேன். ஸோ கண்டினியூ. நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா இங்கே எடிட் கொடுத்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் இதை அப்படியே விடுறதுனால கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டு நான் உங்களுக்கு டெமோவுக்காண்டி நான் ஒரு கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது என் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட யூடியூப் சேனல். இப்போ இதில் வீடியோ மேனேஜர் மெசேஜஸ் வந்திருக்கு. வெல்கம் மெசேஜ், நோ ப்ராப்ளம். வீடியோ மேனேஜருக்குள்ளே போனால் இங்கே தான் நம்ம வீடியோஸ் இருக்கும். நோ வீடியோ வேர் ஃபவுண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோடு பண்ண போகிறேன். இங்கே அப்லோடுன்னு இருக்குது பாருங்கள். இந்த அப்லோடு பட்டனை கிளிக் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்லோடு பண்ண போகிறேன். இங்கே கிளிக் பண்ணி தமிழ் டுட்டோரியல் டைட்டில் இன்ட்ரோ. இந்த வீடியோ இப்போ இங்கே அப்லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த அப்லோடிங் ஆகிறதுக்குள்ளே இங்கே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். இது வந்து இந்த வீடியோவை பற்றியான சில டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல். இங்கே நீங்கள் டேக் கொடுக்கலாம். உங்கள் டைட்டில் தமிழ் டுட்டோரியல் தமிழ். இந்த மாதிரி வீடியோ அப்லோட் ஆகிறதுக்குள்ள இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், இங்கே டேக் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இங்கே பப்ளிக்குங்கிறத நான் ப்ரைவேட் ஆக்கிக்கிறேன். ப்ரைவேட். அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போது ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போது இது என்னதுன்னா, இப்போ இந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுக்கணும். நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோவுக்கு மேட்சாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வியூவர்ஸ் சர்ச் பண்ணும் போது அந்த வீடியோ கரெக்டாக கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான டைட்டில், வீடியோவுக்கு சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன், வீடியோ என்ன வீடியோவோ அதுக்கு தகுந்த மாதிரியான டேக். இப்போ நான் தமிழ் டுட்டோரியல் தமிழ் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்குது வந்து உங்களுக்கு இங்கே சர்ச் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக அந்த வீடியோ போய் சேரும். ஸோ அதனால் இந்த மாதிரி டேக் வந்து நீங்கள் இப்போது என்ன வீடியோ போகிறீங்களோ அது சம்மந்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் டன் கொடுத்துக்கிறேன். இப்போ என் வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வீடியோ மேனேஜருக்குள்ளே போகிறேன். இப்போ நான் ரீசெண்டாக அப்லோடு பண்ண வீடியோ இங்கே இருக்குது. இப்போ நம்ம வீடியோ அப்லோடு பண்ணியாச்சு. வீடியோ இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வீடியோவில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே லெஃப்ட் ரைட் கார்னரில் சேனல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னு இங்கே மானிட்டைசேஷன் இருக்குது பாருங்கள், அதை எனேபிள் பண்ணணும். அதாவது என்ன பண்ணுறோன்னா, நம்ம இப்போது கூகுள் அக்கௌண்ட்டோட கூகுள் ஆட்சென்ஸோட நம்ம யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ணுறோம். ஓகேவா? அது எப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்து ஃபியூச்சரில் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக.
எனபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 3 பாக்ஸையும் டிக் கொடுத்துக்கோங்க. சும்மா ஃபார்மாலிட்டிஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஐ அக்செப்ட். மானிட்டைசேஷன், காட் இட். இப்போது உங்கள் அக்கௌண்ட் மானிட்டைசேஷன் பண்ணியாச்சு. இப்போது இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள், ஐக்கான் வந்துருச்சு பாருங்கள், டாலர் சிம்பிள். இதில் இப்போ நான் நாட் மானிட்டைஸ்டுன்னு இருக்கு. ஸோ நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து இங்கே மானிட்டைஸ் வித் ஆட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை டிக் பண்ணுறேன். காட் இட். இதே நான் காட் இட்னு கொடுத்துக்கிறேன். உங்கள் வீடியோ என்ன மாதிரியான டைப், ஓவர்லேன் வீடியோ ஆட்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரியான ஆட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே டிக் கொடுத்து சேவ் சேஞ்சஸ்னு கொடுக்கணும். மறுபடியும் நான் பேக் டு வீடியோ மேனேஜருக்கு போகிறேன். இப்போ நம்ம வீடியோவுக்கு ஆட் ரெடி ஆயாச்சு. இப்போ இதை நான் ப்ரைவேட்டுங்கிறத பப்ளிக் ஆக்கிடுறேன். பப்ளிக், பப்ளிஷ், பேக் டு வீடியோ மேனேஜர். இப்போ நம்ம வீடியோ ரெடி ஆயாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆட் வரும் பாருங்க, கொஞ்சம் ஸ்லோவாக. இந்த ஆட் இதுதான் உங்கள் ஆடு. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஆடு. இந்த மாதிரி ஆடில் தான் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ மறுபடியும் வீடியோ மேனேஜருக்கு போய்க்கிறேன். வியூவர்ஸ் 1. இப்போ நான் அனலைஸ்டுன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். Your channel does not have any view yet. If recently published a video, please check the real-time report. இதை இப்போ தான் நான் உங்களுக்கு புதுசாக ஓப்பன் பண்ணி காட்டுறேங்கிறதுனால, இன்னும் வியூவர்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு இப்படி காட்டுது. எல்லாம் 2-3 நாளில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக வந்துடும். நம்ம புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோங்கிறதுனால நமக்கு அனலைசிஸில் டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ நான் 2 நாளுக்கு அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ அனலைசிஸை இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு சில டீட்டெயில்ஸ் இருக்குது. அதாவது வியூவர்ஸ் எத்தனை பேர், உங்கள் ஏர்னிங் எவ்வளோ, லைக்ஸு, டிஸ்லைக், கமெண்ட், இதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எந்த கண்ட்ரியில் வியூ பண்ணியிருக்காங்க, வீடியோஸ் எந்தெந்த வீடியோஸ், டீட்டெயிலு, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இங்கே இருக்கும் அனலைட்டிக்ஸில். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். பட் உங்களோட ஏர்னிங் எங்கே பார்க்குறதுனா எஸ்டிமேட்டட் ஏர்னிங்னு இருக்குது பாருங்கள், இங்கே பார்க்கணும். நம்ம சேனலை க்ரியேட் பண்ணி வீடியோஸ் அப்லோடு பண்ணி நம்ம வீடியோஸ்க்கு ஆடை செட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, பட் இந்த வீடியோஸோட ஆடு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது வந்து கூகுள் ஆட்சன்ஸ். ஸோ நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இப்போ க்ரியேட் பண்ணணும். அதில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்கள் இதில் ஆடு வந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆகாது. ஏன்னா நீங்கள் இன்னும் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலை. ஸோ நம்ம இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட வீடியோவில் டிஸ்பிளே ஆகிறோட ஆடோட ஏர்னிங் கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம இதோட தொடர்ச்சியாக செகண்ட் வீடியோவில் நம்ம யூடியூப்காக ஆட்சன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.